உலகம் முழுக்க பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வார அவ்வளவு ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்புக்கான வாரம் தான் சொல்லணும். ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கான வாரம் தான் சொல்லணும். இந்த வார் உலகம் முழுக்க என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். உலகம் முழுக்க ஆயில் நல்ல பிரச்சனை இருந்தாலும் மத்திய கிழக்குல இந்த பதட்டம் ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே ஈரானோட உயர் அதி முக்கிய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு இந்த வார் ரொம்ப உக்கிரம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஈரான் அதனோட அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய தோழமை நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள்ல கண்டினியூவா தாக்குதல் நடத்திட்டு இருக்குது நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல உலகம் முழுக்க சப்ளை பண்ண வேண்டிய ஆயில 20% இந்த ஹோர்மஸ் நீரிணை வழியாக தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதை ஈரான் தடுக்கும் போது உலகம் முழுக்கவே பதட்டம் வந்துருச்சு. இந்தியாலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்கு, பார்த்திருப்பீங்க. கேஸ் புக் பண்றதுக்கு ஒரு அளவீடு வந்துருச்சு. கமர்ஷியல் கேஸ் புக் பண்றதுக்கான நாட்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்க. பிளாக் மார்க்கெட்ல அதை வித்தா அதுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக எரிசக்தி பாதுகாப்புக்கான அந்த அவசர சட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட இந்த பதட்டம் வந்ததுனால சில பெட்ரோல் பங்க்ல கியூவை நம்மளால பார்க்க முடியுது. இது இந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்குறதுக்கு மத்திய கிழக்குல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒட்டுமொத்த உலகத்துல 50% கச்சா எண்ணெயுடைய கையிருப்புல ஏறத்தாழ 50% வெனிசுலா, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா இப்படி இந்த நாடுகள்கிட்ட தான் இருக்குதுங்க. ஏறத்தாழ 50% அவங்க கையில இருக்கிறதுனால, ஏற்கனவே நேச்சுரல் கேஸ்லயும் அவங்க 40% கையிருப்புல வச்சிருக்கிறதுனாலையும் உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய இந்த கச்சா எண்ணெயுடைய பகுதி அங்கிருந்து தான் வெளியில வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதனாலதான் 20% அந்த ஹோர்மஸ் பகுதியில் இருந்தா மற்ற நாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ இந்த பகுதி முழுக்க முழுக்க உலக மக்களுக்கும் உலக பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை ஈரான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த வார்னால, ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வார்னாலே பெரிய பாதிப்பு இருந்துட்டு இருந்த நேரத்துல இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார்னால பாதிக்கப்படுறது நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். ஏற்கனவே உலக நாடுகள் முழுக்கவே இந்த ஆயில் பிரச்சனை ஒரு பதட்டத்தை உருவாக்குனதோடு சில இண்டிகேட்டர்ஸையும் கொடுத்துருச்சுங்க. இன்ஃபிளேஷன் உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், உணவுப் பொருட்களோட தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உலகம் முழுக்க பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ் விலை ஏறும்போது உணவுப் பொருட்களுடைய விலை ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபிளேஷன் பயங்கரமா ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பிரஷர்ல இருக்கக்கூடிய இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் அதிகமான பிரஷர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது இந்திய பொருளாதாரத்திலையும் இந்திய பங்கு சந்தையிலும் அது எதிரொலிக்க தான் செய்யும். அது ஒவ்வொரு வீட்டிலையும் அதோட பிரதிபலிப்பு இருக்கத்தான் செய்யும். இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியான்னு சொல்லி உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதிலும் குறிப்பா இந்தியா ஏறத்தாழ 85% வெளிநாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைனரி பண்ணி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ 85% வெளிநாடுகளை நம்ம நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது, இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் வரும்போது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பாதிக்கத்தானே செய்யும். பொதுவாகவே ஆயில் விலை ரைஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்போர்ட்ல தாங்க ஃபர்ஸ்ட் வரும். டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. காய்கறிகளா இருக்கலாம், விவசாய பொருட்களா இருக்கலாம், மற்ற பொருட்களா இருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு வெளியே போறது வர்றது எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஒரு இடத்துல விலை ஏறும்போது அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிளை மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னதான் 10 வருஷத்துக்கு முன்னால ஏறத்தாழ $140 வரைக்கும் போன ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட ரேட்டை இன்னும் எட்டல அப்படின்னா கூட $100 2 நாளைக்கு முன்னாலே கிராஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. 83ல இருந்து $100 ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த நேரத்திலும் இதோட விலையேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா இதுக்கு மாற்று வழியா ரஷ்யாவிட்டு இந்த ஆயில் வாங்குறதுக்கான ஒரு முன்னேற்பாடு எடுத்திருந்தா கூட இது அமெரிக்காவோட அனுமதியோட இருக்குங்கிறது இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த அனுமதி வாங்கி தான் வாங்கணும்னா அப்போ கேஸ் ஒரு நேரத்துல திரும்பவும் தடுக்கப்பட்டால் 30 நாள், ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்கா சொல்றாங்க. இந்த டைமுக்கு பிறகு திரும்பவும் தடுக்கப்பட்டால் விலையேறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த ஒட்டு மொத்தமா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த வார் வெறும் வார் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆயிலோட பகிர்மானத்தை, ஒட்டுமொத்தமா ஆயிலை யார் கைப்பற்ற போறாங்கிற ஒரு அதிகார பசி மாதிரி தான் இருக்கு. இந்த பசி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீக்க மர விட்டு வைக்காம வாட்டி வதைக்க போதுதான் நிதர்சனமான உண்மை. எதுவா இருந்தாலும் நம்ம எப்போ சொல்ற மாதிரி இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெகமெண்டேஷன். வெறும் ₹100 இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super.